ஆபேலை தன்னுடைய சகோதரனை காயின் கொலை செய்தான். பொறாமை நிமித்தம், போட்டி நிமித்தம், தான் ஆளாக வரணுங்கிறதுக்காக. பிசாசுனுடைய அந்த கேரக்டர் அவனுக்குள்ளே வந்ததுனால, ஆதாம் பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால, பாவத்துக்கு அடிமையானதுனால அவனுடைய வித்து அப்படி தான் ஒரு கேரக்டரில் இருக்குது. ஆமாம், பயம், ஆமாம், வெக்கம், அவமானம், நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணுங்கிற அந்த ஒரு பெருமை. சரிங்களா? ஆனால் இது எதுவுமே தேவன்கிட்ட கிடையாது. பார்த்துருக்கீங்களா? அவர்கிட்ட தாழ்மை, தைரியம். ஆமாம், சரி, இதெல்லாம் பிசாசுனுடைய கேரக்டர். அவன் பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சனால அப்படியே அந்த கேரக்டராக மாறிடுதான். ஆமாம், நம்ப முடியுதா? நம்ப முடியலன்னு சொல்கிறேன். பைபிள் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை கொடுப்பாரா. அப்போ தேவ ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க? ஆவிக்குரிய கனிகளால் நிரப்பப்படுவாங்க. அவங்க கேரக்டர் மாறும். அப்போ தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம கேரக்டர் நல்ல விதமாக மாறுதுன்னா, பிசாசுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சா நம்ம கேரக்டர் கெட்ட விதமாக மாறும். அதான் நடந்துச்சு ஆதியில். ஆமேன். அதனால தான் கொலை செய்கிறான். ஏன்னா பயம், நம்மளோட எங்கே இவன் பெரிய ஆள் ஆயிடுவானோங்கிற பயம். சரிங்களா? ஓகே, ஆதியிலே அது வந்துட்டு. சரிங்களா? அப்போது இந்த கொலை வெறி, இது எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்காக தான் தேவகுமாரன் வந்தார். ஒருவர் நேசிக்கணும்டா, நேசிக்கணும்னு அன்பை தான் பிரசங்கித்தார் கடைசி வரைக்கும். தேவன் அன்பாகவே இருக்கிறார், நீங்களும் அன்பாகவே இருங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் மன்னிக்கிறது, விட்டு கொடுக்கறது, தாழ்மையாக இருக்கிறது அப்படின்னு நல்லதாக சொல்லி கொடுத்தார். இதாண்ட கேரக்டர், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வாழ்ந்தும் காட்டினார். கடைசியில் அவரையே சிலுவையில் அடித்தோம். ஆனாலும் கூட அப்பவும் சொன்னார், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீ என்ன பாவம் செஞ்சாலும் நான் மன்னிக்கிறேன். இந்த உலகத்திலே பெரிய பாவம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைக்கிறது தான். ஏன்னா அவர் நல்லவர், அவர் சிலுவையில் அறையிறது தான் பெரிய பாவமே. அதையே செஞ்சவனை மன்னிங்கன்னு சொன்னார். வேறு யாரையும் மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார், எல்லா பாவிகளையும் மன்னிப்பார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஆமென்.